அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, கற்றுக்க தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கிலீஷில் வந்து கிராமரில் அடிப்படையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம அப்லோட் பண்ணதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வி ஹேவ் அப்லோடட் நவுன்ஸ்னால் என்ன, அதனுடைய கிளாஸிஃபிகேஷன், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ்னால் அதோடைய ஒரு லிஸ்ட்டு மட்டும் பார்த்துருப்போம். ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ்னாவே என்னென்னா நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயத்து பேர் தான் என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா நவுன்னா நம்மளை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க இல்லைங்களா? எப்படி இருக்க, பிரில்லியண்ட்டாக இருக்க, கிளவராக இருக்க, லேசியாக இருக்க, கைண்டாக இருக்க, இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி, டிஆர்பி இதுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அட்ஜெக்டிவ்ஸ்னால் எதனுடைய மீனிங்கை மாடிஃபை பண்ணி சொல்லணும்னா நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நவுன்ஸை பற்றி மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் அட்ஜெக்டிவ்ஸ் நினச்சிருக்காங்க. ஸோ நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் ரெண்டையுமே மாடிஃபை பண்ணி சொன்னால் தான் அது என்னது அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, அதோடைய கைண்ட்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 50 அட்ஜெக்டிவ்ஸ் அதோடைய யூசேஜ் நம்ம எப்படி ரெகுலரான சென்டென்ஸில் பயன்படுத்தணும்ன்றதை நம்ம ஏற்கனவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குற ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டு நோயிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? ஓர் ஏ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நவுன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோமோ அது பேர் நவுன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற வார்த்தை தான் பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி தேர் ஆர் 5 ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள்ஸ்ன்றது நவுன். அந்த ஆப்பிள்ஸை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயம் தான் 5. இந்த இடத்துல நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுறதுனால குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுது இது. அதே மாதிரி தட் இஸ் எ லார்ஜ் ஹவுஸ்ன்றது நம்மளுக்கு நவுன்ட்டு தெரியும். அந்த நவுன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா லார்ஜாக இருக்குது. ஸோ லார்ஜ்ன்றது ஹவுஸை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயம். ஸோ திஸ் இஸ் அட்ஜெக்டிவ். இப்போ இதோடைய கைண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கைண்ட்ஸை பொறுத்தவரையுமே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னாவே ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது. ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது. எதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா ஒரு நவுனுடைய குவாலிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணலாம், கலரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணலாம், சைஸு, ஷேப்பு, இதெல்லாம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ எடுத்துக்காட்ட குவாலிட்டினா ஒரு பையன் எப்படி இருக்கான், டாலாக இருக்கான், சாஃப்டாக இருக்கான், அந்த மாதிரி நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி. கலர்னால் ரெட் ஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, ரெட் கலர் ஷர்ட்டுன்ட்டே சொல்லக்கூடாது, ரெட் ஷர்ட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரெட்டு, ப்ளூவு இதெல்லாம் சொல்கிறது கலர். சைஸை பற்றி சொல்கிறது லார்ஜாக இருக்கா இல்லை வந்து ஸ்மாலாக இருக்கா அப்படின்னு சொல்கிற அப்படிங்களா சைஸை பற்றி சொல்கிற வார்த்தைகள். ஷேப்பு எப்படி ரவுண்டாக இருக்கா இல்லை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ ஒரு நவுனுடைய ஷேப் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்டிவில் இது எல்லாமே சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். த டால் ட்ரீ ஸ்வேட் இன் தி விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த டால் ட்ரீ எப்படி இருக்குது, டாலாக இருக்குது. ஸோ டால்ன்றது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது குவான்டிடேட்டிவ்னாவே என்னதுன்னா குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுற ஒரு அட்ஜெக்டிவ் தான். குவான்டிட்டினாவே என்னது ஒரு லம்ப் அமௌண்ட், அதாவது எவ்வளவு, இவ்வளவு, அவ்வளவுன்றலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்ககிட்ட வந்து எவ்வளோ சர்க்கரை இருக்குது, என்கிட்ட இவ்வளவு சர்க்கரை இருக்குது. ஸோ ஒரு பொருளுடைய குவான்டிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் என்னென்னா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா சம், மெனி, ஃபியூ, செவரல், லிட்டில், இந்த வார்த்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள். ஐ ஹாவ் சம் மணி, எவ்வளோ மணின்ட்டுலாம் சொல்லலை, சம் மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா நவுன், அதை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற சம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். அடுத்து நியூமரிக்கல்னாவே நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த நம்பர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஆர்டினலாக இருக்கலாம், இல்லைனா கார்டினல்ஸாக இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 2, 3 அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்போ ஷி காட் தி ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல ரேங்க்ன்றது நவுன், ஃபஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் 2 பென்ஸ் அப்படின்றோம். பென்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நவுன். ஸோ 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நியூமரிக்கல்னால் நம்பர். இதுவரை பாருங்கள் டிஸ்கிரிப்டிவ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், குவான்டிடேட்டிவ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், நியூமரிக்கல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலாக நம்ம ப்ரொனவுன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா the 4 words only. திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு. இதில் திஸ் இஸ் மை புக் அப்படின்னு வந்துருச்சுன்னா திஸ் மட்டும் தனியாக வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ப்ரனவுன். என்ன ப்ரனவுன்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன். அதே திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இந்த திஸ்ன்ற வார்த்தை என்னவா வந்திருக்குன்னா அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஏன்னா புக்கை பற்றி குவாலிஃபை பண்ணுற வார்த்தையாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுனுக்கும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க.
அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் சேம் அதே தான். நம்ம பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம எதை பார்த்தோம்னா, உடையது, மைன், அவர்ஸ், யுவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். என்னுடையது, அவனுடையது, அவளுடையது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு போகும்போது உடைய அப்படின்ற ஒரு வார்த்தைகள் தான் வரும். மை பென், யுவர் பென், தயர் பென் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய, அவளுடைய, என்னுடைய. ஸோ உடைய மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உடையன்ற வார்த்தை தனியாக வந்துச்சுன்னா மீனிங் வராது. அதுக்கடுத்து ஒரு நவுன் பயன்படுத்தி ஆகணும். மை ஃபாதர், ஹர் பென், அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா மட்டும்தான் அது முழுமை பெறும். ஸோ அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அது. அதுக்கு அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பொறுத்தவரையுமே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவு மெனின்ற ஒரு வார்த்தை, விச், ஹூஸ், இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுத்துவோம். ஏன்னா ஹவு மெனின்ற வார்த்தைக்கு அடுத்தது கண்டிப்பாக ஒரு நவுன் பயன்படுத்தி தான் கேள்வி கேட்போம். ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ், ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹேவ், ஹவு மெனி சைக்கிள்ஸ் டு யூ ஹேவ். ஸோ ஹவு மெனின்ற வார்த்தைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நவுன் நம்ம பயன்படுத்திடுவோம். ஸோ இட் ரெஃபர்ஸ், இந்த ஹவு மெனின்ற வார்த்தை என்னவாக தான் இருக்குன்னா அட்ஜெக்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் படித்தவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். சாக்லேட் வந்து ஒரு குழந்தை பர்த்டேன்னு நம்ம கிளாஸில் கொடுக்க வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈச், எய்தர், எவ்ரி இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது ஒரு நவுனை ரெஃபர் பண்ணுற ப்ராப்பரான வேர்டு. மேக்ஸிமம் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துக்கிட்ட நீங்களாம் யார், வி ஆர் இண்டியன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அன் இண்டியன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அன் இண்டியன் மேன், இஸ் அன் அமெரிக்கன் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ மேன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நவுன். அதை ரெஃபர் பண்ணுற முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் அப்படின்றது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கடைசியாக கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் கிராமரை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ டால்னா டாலர், டாலஸ்ட்டு, கிளவர்னா கிளவரர், கிளவரஸ்ட்டு, பியூட்டிஃபுல்னா மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். தீஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வில் ஹெல்ப்ஃபுல். எதுக்குன்னா நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்தாச்சு. மொத்தம் 9 அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். சின்னதாக ஒரு ரீகால் மட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்த அட்ஜெக்டிவ் என்னது, டெஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். எதை டிஸ்கிரைப் பண்ணணும்னா குவாலிட்டி, கலர், சைஸ், ஷேப், இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். குவான்டிடேட்டிவ்னா ஒரு மெஷர் பண்ணுறது, அளவை வந்து சொல்கிறது தான் குவான்டிடேட்டிவ். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா அது 4 தான், திஸ், தட்டு, தீஸு, தோஸு. அடுத்தது பொசசிவ் பொறுத்தவரையுமே உடைய அப்படின்னு வர வார்த்தைகள் எல்லாமே என்னதுன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் கேள்வி வார்த்தைகள், மேக்ஸிமம் டபிள்யூ வார்த்தைகள் தான் வரும். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்னாவே டிஸ்ட்ரிபியூட் த சாக்லேட்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர் வந்தாவே டிஸ்ட்ரிபியூட்டிவ். அடுத்து ப்ராப்பர்ன்றது ஒரு ஆளை பற்றி பர்டிகுலராக ப்ராப்பராக சொல்கிறது. மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ்னா எதை குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும், நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும். பட் டிஆர்பி டெட்டு படிக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொனவுன். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்னா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே இருக்கிறது எதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ தான் பார்த்தோம். கலரை ரெஃபர் பண்ணாவோ இல்லை ஒரு ஷேப்பை ரெஃபர் பண்ணாவோ அது டிஸ்கிரிப்டிவ். ஸோ ரெட்டுன்றது தான் ஆன்சர். அடுத்தது இதில் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. ஹர், அவளுடைய அப்படின்றது தான் என்னதுன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து இதில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் எந்த சென்டென்ஸில் இருக்குன்றாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னாவே 4 வார்த்தை தான், திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு. ஸோ திஸ் வரதுனால பி ஆன்சர். நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. நியூமரிக்கல்னாவே நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எந்த நம்பர் வந்திருக்குன்னா செகண்ட் அப்படின்றது தான். 1, 2, 3 வந்தாலும் அது நியூமரிக்கல் தான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தாலும் அது நியூமரிக்கல் தான். அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு கேட்குறாங்க. இந்த லார்ஜ் கேக்னாவே நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ்ன்றது அட்ஜெக்டிவ் தான், டெலிசியஸ்ன்றது அட்ஜெக்டிவ் தான். பட் இந்த கேக்கை ரெஃபர் பண்ணுற வார்த்தையான்றதுனால நம்ம லார்ஜை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவாக பயன்படுத்துகிறோம். அடுத்து ஈச் ஸ்டூடெண்ட் மஸ்ட் பார்ட்டிசிபேட். இதில் வந்து ஈச்னா என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் எதை, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. இட்டாலியன் அப்படின்றது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். இந்தியன் மேன், அமெரிக்கன் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இட்டாலியன் ஃபுட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இட்டாலியன் என்றது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எதுன்றாங்க. மேக்ஸிமம் சின்ன வார்த்தையாக இருந்தால் இஆர் சேர்ந்து வரும், பெரிய வார்த்தையாக இருந்தால் மோர் சேர்ந்து வரும். இப்போ டால் சின்ன வார்த்தை டாலர்னு வரும், பியூட்டிஃபுல் பெரிய வார்த்தை மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்.
ஃபியூ அப்படின்றது வந்து என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. ஒரு அளவு சொல்கிற மாதிரி வருது. ஸோ அளவு சொன்னாவே அது என்னென்னா குவான்டிட்டினாவே குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது செலக்ட் த கரெக்ட் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. கேட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட ஃபர் இருக்கும், ரொம்ப சாஃப்டான ஃபர் தான் இருக்கும். ஸோ வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவை நம்ம பயன்படுத்துகிறோம். சாஃப்ட் ஃபர். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஹூஸ் பேக் இஸ் திஸ், இதில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குது. ஹூஸ்ன்றது WH வேர்ட், ஸோ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஈச் எவ்ரி வந்தாவே டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஸோ ஏ ஆன்சர். ஐ பாட் எ ரவுண்ட் டேபிள், இதில் எது அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. டேபிள் நவுனு, அதை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற வார்த்தை ரவுண்டு, ஸோ ரவுண்ட் இஸ் த ஆன்சர். தட் இஸ் தன் எக்ஸலண்ட் ஐடியா, இதில் வந்து எக்ஸலண்ட்ன்றது என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எக்ஸலண்ட்ன்றது அந்த ஐடியாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வார்த்தை, ஸோ டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது மெனின்றது என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. அளவு சொல்கிறது தான், ஸோ குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். இஸ் எ பிரேவ் சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க. சோல்ஜர் நவுனு, ஸோ அதை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற வார்த்தை பிரேவ், ஸோ பிரேவ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. திஸ் தட் தீஸ் தோஸ் தான், ஸோ தட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். குட்டுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. குட், பெட்டர், பெஸ்ட்டு, ஸோ பெஸ்ட்டுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அவர் அப்படின்றது திஸ் இஸ் அவர் ஹவுஸ், இதில் அவர்ன்றது என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. உடைய அப்படின்னு வந்தாவே அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, அவர், யுவர் படித்தது ஞாபகம் இருக்கும், ஸோ இது பொசசிவ். ஸ்மால் பேர்ட் ஃப்ளீவ் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. பேர்டை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற வார்த்தை ஸ்மால், ஸோ ஸ்மால் இஸ் அன் ஆன்சர். ட்ராங்க் சம் வாட்டர், இதில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் சம் அப்படின்றதுனாங்க அளவு ரெஃபர் பண்ணுறது, ஸோ குவான்டிடேட்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரெஞ்சு, இப்போ இட்டாலியன் ஃபுட், இந்தியன் ஃபுட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் அப்படின்றது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஹாப்பியஸ்ட் அப்படின்றது வந்து என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. ஹாப்பியஸ்ட் இஎஸ்டி வந்திருக்கு, ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். நம்ம வீடியோஸ் பொறுத்தவரையுமே உங்களுக்கு தெரியும், ஒரு டாபிக்னால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்போம். கீழே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்போம், எக்ஸசைஸும் கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸசைஸ் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னாவே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன் இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கு படிச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ.